வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச்சு. எப்பவும் போல் நம்ம அடியிலேருந்து த்ரெட்டு எடுத்துக்கிறோம். நீடிலில் சுற்றி த்ரெட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு லாங் செயின் போடணும். ஓகேங்களா? லாங் செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் திருப்பி ஸ்ட்ரெயிட் லைனில் லைட்டாக அந்த நூலை த்ரெட்டை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம்ல, அதில் இந்த போட்ட செயினுக்கு பாதியில் ஒரு லாங் செயின் ஒன்று, பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் வந்து லாக்குக்காண்டி போடுறது. அப்புறம் திருப்பி அகைன் அப்படியே முன்னாடி கொண்டு போகணும். அகைன் முன்னாடி கொண்டு போய் ஒரு பெரிய செயின் ஒன்று, ஒரு குட்டி செயின் ஒன்று, திருப்பி பின்னாடி கொண்டு போய் அந்த லைட்டாக நூலை த்ரெட்டை தள்ளி விட்டுட்டு அதில் ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், திருப்பி முன்னாடி கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அது திருப்பி பின்னாடி கொண்டு போய் ஒரு செயின் ஒன்று, பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஒன்று, அது மாதிரி திருப்பி லாங் செயின், குட்டி செயின், திருப்பி லைட்டாக நூலை தள்ளி விட்டு பின்னாடி ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின். இது மாதிரி தான் போடணும். இதை வந்து நம்ம வந்து நெக்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவுட்லைனில் வந்து எதுலனாலும் அவுட்லைனாக நம்ம வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக தெரியும். அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இது வந்து இது வந்து முக்கியமாக இதை நீங்கள் நல்லா பழகிக்கணும். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து பீடு ஜர்தோசி எல்லாமே இதில் வந்து இதே ஸ்டிச்சில் வந்து நிறையா போடுவோம். அதனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா பழகிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாட் போட போகிறேன். இப்போ நாட்டு வந்து எப்பயும் போல தான் நம்ம நாட் போடணும். நாட்டு போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நாட் போட்டுட்டேன். இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் நான் போடணும்னு சொல்கிறேன். யூ ஷேப்பு, இந்த கழுத்து நம்ம ரவுண்ட் போடுவோம் இல்லையா, அந்த யூ ஷேப்பில் ஒரு பிக்சர் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து மேங்கோ ஷேப்பில் ஒன்று போட்டுருங்க. அடுத்து வந்து இந்த கர்வாக இப்படி வளைஞ்சி வர்றதில் ஒரு இது போட்டுருங்க. ஓகேங்களா? அது மாதிரி இந்த 3 டிசைன்லேயும் போட்டுட்டு ஒரு டிசைன் வரைஞ்சி அந்த டிசைனில் இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கும், நல்லா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு லாங் செயின் ஒன்று இந்த ஸ்ட்ரெயிட் கோட்டில், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, திருப்பி பின்னாடி கொண்டு போய் அந்த லைட்டாக அந்த த்ரெட்டை அப்படி தள்ளி விட்டுட்டு அதில் ஒரு லாங் செயின், அது பக்கத்துலேயே குட்டி செயின், திருப்பி முன்னாடி கொண்டு வந்து ஒரு லாங் செயின், அது ஒரு குட்டி செயின் ஒன்று, அப்புறம் திருப்பி பின்னாடி கொண்டு போய் லைட்டாக அந்த த்ரெட்டை தள்ளி விட்டுட்டு போட்ட த்ரெட்டை தள்ளி விட்டுட்டு லாங் செயின் ஒன்று, ஒரு குட்டி செயின் ஒன்று, திருப்பி முன்னாடி கொண்டு போய் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின், அதை அப்படியே கொண்டு போய் போட்டதில் லைட்டாக நூலை தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லாங் செயின் ஒன்று, ஒரு குட்டி செயின் ஒன்று, திருப்பி முன்னாடி கொண்டு போய் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸ்டெம் ஸ்டிச் வந்து இப்படி தான், இதில் தான் போடணும். இது வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். கொடி போடுறோம்ல, அந்த கொடியில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்லைனில் ஒரு லைன் பீடு, அதுக்கப்புறம் ஊடால இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுத்து அப்புறம் திருப்பி பீடு இதெல்லாம் கொடுத்துக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். பீடுலேயே இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுக்கலாம். இப்படி
அதனால் இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாத்துலேயும் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொருக்கு நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். இந்த ஷேப்லலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. ஓகே, தேங்க்யூ.